வணக்கம். வாழ்க நலமுடன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி 29 மார்ச் 2025 சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குதா இல்லையான்னே ஒரு பெரிய கேள்வி இப்போ ஊடகத்தில் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துல தான் சனி பெயர்ந்து மீனத்துக்கு வரதா சொல்கிறாங்க. அப்போ உண்மையான சனி பெயர்ச்சி எது? மார்ச் 29 வர சனி பெயர்ச்சியா, இல்லை அடுத்த வருஷம் மார்ச் வர சனி பெயர்ச்சியா? இது நம்ம கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாகவே பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருக்கிறது 2 பஞ்சாங்கங்கள் இருக்குது. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தியாவில் மற்ற பகுதிகளையும் ஜோதிடம் பார்க்குறாங்க. அவங்க யாரும் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறதில்ல. அவங்க எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. இது போக உலகம் முழுக்கவே ஜோதிட ஆராய்ச்சி எல்லாருமே இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்களை வச்சு ஜோதிட ஆராய்ச்சி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, மேலை நாடுகளில் கூட பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை காமனாக அதிகப்படியானவர்கள் இதுதான் சரி அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அது சரியா அப்படின்றத நம்ம ஒரு தடவை விஞ்ஞானபூர்வமாக செக் பண்ணிவிடுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே நம்ம இப்போ நிறைய சேட்டலைட்லாம் விட்டுருக்கோம். இப்போ நம்ம சேட்டலைட் மூலமாக ஒரு கிரகத்தையும் துல்லியமாக கண்காணிக்க முடியுது. அப்போது துல்லியமாக கண்காணிக்கப்படும் கணக்கு நம்ம சரின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போது அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 29 கும்பத்துலேருந்து சனி பெயர்ந்து மீனத்துக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ நம்ம சேட்டலைட் மூலமாக கிடைக்கிற அந்த தகவல், அதாவது எப்போ எந்த வீட்டிலேருந்து எந்த வீட்டுக்கு கிரகங்கள் மாறுதுன்ற தகவலை நம்ம எடுத்துக்கலாம், சரின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ அது போலவே எந்த பஞ்சாங்கம் அதே தேதியில் ஒத்து வருதோ அது சரியான பஞ்சாங்கம்னு எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? இது ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? அதன்படி பார்த்தோம்னாக்கா திருக்கணிதம் தான் அது கூட ஒத்து வருது, வாக்கியம் அது கூட ஒத்து வரலை. அப்போது திருக்கணிதம் என்னவோ அதையே நம்ம எடுத்துக்கிறது தான் சரியாக இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறது முன்ன பின்ன சொல்கிறாங்க, அது கூட பரவாயில்ல. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த தவறான பஞ்சாங்கத்தை வச்சு ஜோதிடம் கணிக்கிறாங்க. இப்போ பிறக்கிற குழந்தைகள் மார்ச் 29க்கு அப்புறம் வர்ற எல்லா குழந்தைகளோட பிறப்புலையும் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் வச்சு ஜாதகம் எழுதுறவங்க தனியே கும்பத்திலேயே போட்டுருவாங்க. எவ்வளோ நாளைக்கு? அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும். அப்போ அது வரைக்கும் எவ்வளோ குழந்தைகள் பிறக்குதோ, யாரெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு கணிக்கிறாங்களோ, ஜாதகம் எழுதுகிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? கும்பத்திலேயே சனி இருக்கிறதா போட்டுருவாங்க. அப்போ அவ்வளோ லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த ஜாதகத்தை வச்சு அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பார்ப்பாங்க. ஒரு 20, 25 வருஷம் கழிச்சு அவங்க ஜாதகத்துக்கு மேலே இருக்க நம்பிக்கையே அவங்களுக்குலாம் போயிடும். ஏன்னா துல்லியமாக இருந்தால் தானே, ஜாதகமே தப்புனாக்க அப்புறம் பலன்கள் எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸோ அதனால் திருக்கணி பஞ்சாங்கம் நமக்கு விஞ்ஞானபூர்வமாகவே ஒத்து வர்றதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது தான் சரியாக இருக்கும். சரி, இப்போ சனிப்பெயர்ச்சிக்கு வருவோம். 29/3/2025 சனிப்பெயர்ச்சி நடக்குது. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பிரவேசிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்குள் சனி பிரவேசிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சனி அதற்கப்புறம் எந்தெந்த மாதங்களில் வக்ரமடைகிறார் அப்படின்றத பார்ப்போம். அவர் 13/7/2025 முதல் 28 நவம்பர் 2025 வரை வக்ரமடைகிறார் மீனராசியிலேயே. பிறகு வக்ர நிவர்த்தி 28/11 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி தொடர்ந்து மீனராசியிலே சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு 27/7/2026 அன்று திரும்பவும் மீனராசியிலே வக்ரகதியில் இயங்குகிறார். எது வரைக்கும் வக்ரகதியில் இயங்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/12/2026 வரைக்கும் வக்ரகதியில் இயங்கி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதற்கு பிறகு 3/6/2027 அன்று அதிசார பயிற்சியாகி மேஷத்துக்கு போறார். அங்க திரும்ப 9/8/2027 அன்று வக்கரமடைந்து திரும்ப மீனத்தை நோக்கி பயணிக்கிறார். அது மாதிரி மீனத்தை நோக்கி பயணிக்கும் சனி 20/10/2027 அன்று மீண்டும் மீனத்துக்குள் நுழைகிறார். அங்க திரும்ப பார்த்தீங்கன்னா 24/12/2027 அன்று மீனத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதற்கு பிறகு
23/2/2028 அன்று சனி பெயர்ச்சியாகி பர்மனெண்ட்டா திரும்ப மேஷ வீட்டுக்கு போறாரு. அப்போ இதில பார்த்தீங்கன்னா, வக்ரம் அடைகிறாரு, அதிசாரம் இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்க போகுது. கிரக பயிற்சிகளுக்குள்ளேயே இந்த மாரி பஞ்சாயத்துனால பிரச்சனைகள் இருக்கும்போது, இன்னொரு புதிய சந்தேகம் என்ன வந்துருது சிலருக்கு அப்டின்னாக்கா, இந்த மாரி கிரக பெயர்ச்சிகள், அதாவது கோச்சார ரீதியான கிரக பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சியோ, குரு பெயர்ச்சியோ, ராகு கேது பெயர்ச்சியோ, அது உங்களுடைய ராசிக்கு தான் பார்க்கணுமே ஒழிய, லக்னத்துக்கு அல்ல. அந்த மாரி சொல்றது, இல்ல லக்னத்துக்கு பார்க்குறது அப்படிங்கிறது தப்பு. உங்களுடைய இப்ப சொல்லும்போதே என்ன சொல்றோம்? கோச்சார பலன் தான் சொல்றோம். உங்களுடைய ராசிக்கு சனி இந்த இடத்துல இருக்கிறார். உங்களோட ராசிக்கு சனி இந்த இடத்துல இருக்கிறார். அதனால நல்லது செய்யப் போறார். இல்ல சாதகமில்லாத நிலையை தரப்போறார். அப்படின்னு தான் சொல்றோமே ஒழிய, உங்களுடைய லக்னத்துக்கு நீங்க இந்த மாரி பலன்கள பொருத்தி பார்க்கக்கூடாது. அது தப்பு. மகர ராசி நேயர்களே, உழைப்பிற்கு பேர் போன நீங்கள் இந்த 7½ வருஷமா படாத பாடு பட்டுட்டீங்க. 7½ சனியின் காரணமாக எல்லா துன்பங்களையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க. இந்த எல்லா துன்பங்களுக்கும் ஒரு விடிவு காலம் இப்ப வந்தாச்சு. 7½ சனியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடப் போகிறீர்கள். அதனால இப்ப வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்திற்கான ஒரு சனிப்பெயர்ச்சியா இருக்கப் போகுது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வரப்போறாரு. இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் நல்ல பலன்கள் நடக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். நீங்க செஞ்சுகிட்டு இருந்த தொழில்ல இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாகும். சனி தன் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பெற்ற பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள், இத்தனை வருஷமா இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, உங்களுக்கு சாதகமாக கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். சனி தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு அன்லக்கி சிச்சுவேஷன், துரதிர்ஷ்டமான அந்த சம்பவங்கள், துரதிர்ஷ்டமான டைம் பீரியட்லாம் போயிடும். இதுக்கப்புறம் அதிர்ஷ்டகரமான சம்பவங்களை, அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை முறையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. இந்த 2 வருட காலம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அதனால கவலைய விட்டுட்டு, தன்னம்பிக்கையோட நீங்க செயல்பட வேண்டிய காலமா இந்த காலம் உங்களுக்கு இருக்கப் போகுது. அதேபோல தந்தை வழி சொத்துக்கள் உங்களுடைய கைவசப்படும். தந்தை வழி சொத்துக்கள் இருந்த வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகும். சனி 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். வெளியூர், வெளிதேச பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். அதேபோல எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல விதமான காலகட்டமா இப்ப வரக்கூடிய சனி பெயர்ச்சி காலகட்டம் இருக்கப் போகுது. புதுசா உங்களுடைய தொழிலுக்காக வண்டி வாகனம் வாங்குறது, உங்களுடைய பிரயாணத்துக்கான வண்டி வாகனம் புதுசா வாங்குறதுக்கும் இது உகந்த காலமா இருக்கப் போகுது. ஆக மொத்தம் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். அற்புதமான காலகட்டம் வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.